பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை காண செய்தபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடுவோமா? பரிசுத்தமும் கிருபையும் என்ற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே சகல அதிகாரம் கொண்டவரே தகப்பனே, நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முற்றிலுமாய் உங்க கருத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. பாருங்க, பாடல், ஆராதனை, ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா எங்களுக்கு தாங்க தகப்பனே. துதிக்கான மகிமையா ஒருவரைக்கும் நாங்கள் செலுத்துக்கிறோம். ஜெபிக்கின் ஜீவனம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கரங்களப்பா நாங்க கரங்களப்பா, கரங்களப்பா நாங்க கரங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராமா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராமா, சுகம் தரும் தெய்வமே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தருடைய நாமம் எனது புகலிடம். அவர்தான் நம்முடைய புகலிடமா இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, திகாதீங்க, பத்திரமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். Praise the Lord. வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மே மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறோம். வீடுகளில் இருந்தாலும் தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ துர்ச்செய்திகளின் மத்தியில கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டாமா? அவரை துதிக்க வேண்டாமா? அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? கண்டிப்பா வேண்டும். நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை அதற்காக தன் கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் இப்பொழுது ஒரு பாடலை பாடுகின்றேன். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மறுரூப மலையின் அனுபவத்தில் இயேசுவை நான் பார்க்கிறேன். Thank you, Jesus. மறுரூப மலையின் அனுபவத்தில்
மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வேன். அதில் உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபம் மலையில் கண்ட மகிமை என் மனதை அதினால் நிறைத்துக் கொண்டே. மறுரூபம் மலையில் கண்ட மகிமை என் மனதை அதினால் நிறைத்துக் கொண்டே. மலையில் நின்ற நான் இறங்கிவிட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு விலகவில்லை. மலையில் நின்ற நான் இறங்கிவிட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு விலகவில்லை. மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். கண்மலை வெடிப்பினில் மறைந்து கொண்டே, உன் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தே. கண்மலை வெடிப்பினில் மறைந்து கொண்டே, உன் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தே. உந்தனின் முகம் காண தகுதி பெற்றேன், அப்பா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். உந்தனின் முகம் காண தகுதி பெற்றேன், அப்பா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வேன். அதில் உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் மகிமையில் உம்மோடு வாழ்வேன். மறுரூபம் மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நாம் ஒருவேளை ஆலயத்தில் இல்லாது இருந்தாலும், நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை படிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கர்த்தரை ஆராதித்தான் என்று சொல்லி படிக்கின்றோம். அந்த மனிதனுடைய பெயர் யோனா. அவன் சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறான்: நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி. இவனோடு கூட பிரயாணம் செய்த சக நண்பர்கள் தூக்கி அவனை சமுத்திரத்தில் வீசினார்கள். ஆனாலும்
தேவன் அவனை காப்பாற்றினார். ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருந்து 3 நாள் மிகவும் கஷ்டப்பட்டான். இன்றைக்கு நாம் எங்கேயோ கொண்டு போய் அடைக்கப்பட்டதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கிறவர்கள் கூட சொல்லுகிறார்கள், பலருக்கு வீட்டிலேயே இருப்பதினாலே மன ரீதியாய் பாதிக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். பொறாமையினாலே எதிரிகள் ஒரு இரவெல்லாம் தானியேலை தூக்கி சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஒரு ராஜா அவனை வணங்கவில்லை என்பதற்காக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்பிலே போட்டார்கள். ஆனால் இந்த 3 பேரோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை அவர்களே சாட்சி கொடுக்கிறார்கள். தானியேல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதிகாலையிலே தேவதூதர்கள் இறங்கி சிங்கங்களின் வாயை கட்டுவித்தார் என்று சொல்லுகிறார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அக்கினியிலே நடக்கும் பொழுது தேவனும் இறங்கி வந்து அவர்களோடு கூட நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அக்கினிமயமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களின் ஊடாய் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு கூட என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கின்ற பொழுது ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் சிங்கங்களின் வாய்க்கு நம்மை தப்புவிக்கவராய் இருக்கிறார். அக்கினி போன்ற பிரச்சனைகளிலே நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல இந்த கால வேளையில விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை பாடுவோம், வாசிப்போம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். தீபராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தீபராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
செய்வார். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றியையா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. விசுவாசத்தோடு கூட பாடுவோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றியையா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றியையா. சுகம் தந்தீரே, நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. வேதத்திலே படிக்கின்றோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர்.
அந்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவருடைய கரத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்கின்ற நிச்சயத்தோடு கூட இருப்போம். வேதத்தில் படிக்கின்றோம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். யோனாவுக்கு துணை நின்ற கர்த்தர், சிங்கங்களின் கெபியிலே தானியேலுக்கு துணையாக தேவதூதர்களை அனுப்பி கொடுத்த கர்த்தர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அக்கினி சூளையிலே இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு எந்த விதமான நிலையாய் இருந்தாலும் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவன் எப்படி ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை இருள் சூழ்ந்த நேரங்களிலே கூட அவர்களை பார்த்து அரவணைத்து பயப்படாதே என்று சொல்லுகிறார்களோ அவ்விதமாய் சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களை வேதனைகளை அறிந்தவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் பெற்றோருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதை போல இந்த வேளையில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்ததை பார்த்தாம் அம்மானு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தாம் அப்பானு சொல்லணும். என் கண்ணீரை துடைத்ததை பார்த்தாம் அம்மானு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தாம் அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்த பார்த்தாம் அப்பானு சொல்லணும். அப்பானு கூப்பிடவா அம்மானும் கூப்பிடவா. அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானும் கூப்பிடவா. உம்மை அப்பானு கூப்பிடத்தனாச. உங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே தகப்பனே என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிற நந்தாவே, எல்லா நிலைகளிலும் எங்கள் தண்ணீரை துடைக்கிறவராய் கடந்து வருகிற தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் ஏசாயா 4:5. மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல மகிமைக்குரியவர்களாகிய நம்மை தேவன் காத்து வந்திருக்கிறார். எங்கெல்லாம் மகிமை இருந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய காவல் உண்டு. கடந்த நாட்களிலே தேவாலயத்தினுடைய மகிமையெல்லாம் பார்த்தோம். அதற்கு முன்பு கூடாரங்களில் ஆசரிப்பு கூடாரங்களில் உள்ள மகிமையை கண்டோம். அதன் பின்பு தாவீதின் கூடாரத்தில் உள்ள மகிமையை கண்டோம். சாலமோன் தேவாலயத்திலே மகிமை இறங்கினதை கண்டோம். 350 ஆண்டுகள் நின்ற இந்த சாலமோன் தேவாலயம் நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ராஜாவால் அந்த தேவாலயமானது இடிக்கப்பட்டு கிமு 586 முற்றிலுமாக அழித்து போடப்பட்டது.
அதன் பின்பு ஆலயம் இல்லாத காலகட்டத்திலே பாபிலோனில் இருந்து சிறைப்பட்டு இருந்தவர்களில் சிலர் பாபிலோனை விட்டு கடந்து வரும்பொழுது அவர்களோடு செருபாபேலும் கடந்து வந்தார். ஆகவே செருபாபேல் ஆலயத்தை கட்ட முயற்சித்தான். அவர்கள் ஒரு சிலராய் இருந்தபடியினாலே அதை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நாட்களில்தான் அவர்களுக்கு உதவியாக ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கடந்து வந்தார்கள். அவர்களுடைய உந்துதலின்படி அந்த தேவாலயமானது கட்டப்பட்டு அந்த தேவாலயமானது ஒரு 400 வருஷம் நிற்கும்படி தேவன் கிருபை செய்திருந்தார். அதன் பின்பு அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் தரைமட்டமாய் போய்விட்டது. எனவே அதற்கு பிறகு பெரிய ஏரோதினுடைய நாட்களிலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த செருபாபேலின் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். அந்த ஆலயத்தில் மகிமை காணப்படாமல் போய்விட்டது. ஏரோது ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயமானது கிறிஸ்து பிறக்கும் வரையிலும் அந்த ஆலயமும் முற்று பெறாமல் போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 தீத்து ராயன் இந்த ஏரோதின் ஆலயத்தையும் இடித்து விட்டான். இப்படி செருபாபேலின் ஆலயம் ஏரோதின் ஆலயமும் இடிக்கப்பட்டது. அப்படி இடிக்கப்பட்டு போன பிறகு அங்கே வழிபட ஆராதிக்க அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்க தோன்றும். சாலமோன் ஆலயத்தில் இறங்கின இந்த மகிமை இந்த செருபாபேலின் ஆலயத்திலும் ஏரோதின் ஆலயத்திலும் இறங்கவில்லை. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று வேத வசனம் சொன்னது. ஆனால் அந்த மகிமை அங்கே காணப்படாமலே போய்விட்டது. இதற்கு காரணம் அங்கே சத்துருக்கள் அந்த ஆலயங்களை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அந்த ஆலயங்களில் மகிமை இறங்காவிட்டால் இன்றைக்கு நடமாடும் ஆலயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு பிரசங்கிக்கின்ற காரியங்கள் 3 காரியங்கள். ஒன்று இயற்கையின் மகிமை, இன்னொன்று இல்லத்தின் மகிமை, இன்னொன்று இவ்வுலகில் வாழும் மனிதனின் மகிமை. இந்த 3 மகிமையை குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இயற்கையின் மகிமை என்று உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏசாயா 35:2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் லீபனோனின் மகிமை என்று வரும். ஏசாயா 35:2 லீபனோனின் மகிமை. இந்த லீபனோன் என்பது பாலஸ்தீனாவின் வடமேற்கேயுள்ள ஒரு மலைநாடு. இது சீதோன் தேசத்தின் கிழக்குக்கும் தமஸ்குவின் மேற்குக்கும் இடையில் உள்ள ஒரு நாடு. வடக்கிலிருந்து தெற்கே 100 மைலும் கிழக்கே இருந்து மேற்கே 50 மைல் அகலமும் கொண்ட இந்த நாடு, இதனுடைய மேற்பாகம் மற்ற எல்லாவற்றை விட மிக உயரமாய் கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்திலே இந்த மலைநாடு இருந்தது.
லீபனோன். இந்த மலை அப்படி உயர்ந்து காணப்பட்டது. இந்த மலையின் தொடர்ச்சியிலேயே தான் எர்மோன் மலையும் இருந்தது தென்கிழக்கே. தாவீது சொன்னானே, எர்மோன் மலையிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை துதிக்கிறேன் என்று. இந்த எர்மோன் மலை இதனுடைய தென்கிழக்கே இருந்தது. எனவே லீபனோன் என்றால் வெண்மலை, வெண்மை என்று பொருள். ஏனென்றால் அந்த மலையை பார்த்தால் மிகவும் வெண்மையாய் காட்சியளிக்கும். காரணம் என்ன? அங்கே உறைந்த மழை காணப்பட்டு அதன் உச்சியிலே ஒரே வெண்ணிறமாக இருக்கும். அதுதான் வெண்மலை, வெண்மையாய் இருக்கும். எப்பொழுதுமே வெண்மை ஒரு பரிசுத்தத்தை காட்டுகிறது. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்ந்து காணப்படும் பொழுது நமக்கு ஒரு பூரண பரிசுத்தம் காணப்படும். அது மற்றவர்கள் பார்க்கின்ற அளவுக்கு அல்ல, கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு நம்மிடத்தில் அந்த பூரண பரிசுத்தம் வெளிப்படும், அந்த வெண்மை வெளிப்படும். இந்த லீபனோனிலே அப்படிப்பட்ட ஒரு வெண்மை காணப்பட்டது. இந்த லீபனோனிலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு நதியாக யோர்தானிலே கடந்து ஓடினது. இந்த லீபனோன் மலையில தான் கேதுரு மரங்கள் இருக்கிறது. அந்த கேதுரு மரங்கள் உயர்ந்து வளருகிறது. சாலமோன் இந்த கேதுரு மரத்தினாலே தேவாலயத்தை கட்டினான். கேதுரு மரத்தினாலே அவன் அநேக கட்டிடங்களை கட்டினான். இதற்கு தீருவின் ராஜாவாகிய ஈராம் மரங்களை எல்லாம் வெட்டி சாலமோனுக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே இந்த லீபனோனின் மகிமை, இந்த இயற்கை காட்சியினுடைய மகிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கேதுரு மரத்தில் இருக்கிறது. லீபனோனின் மகிமை கேதுரு மரத்தில் இருக்கிறது. அந்த கேதுரு மரம் மிகவும் விசேஷமான ஒரு மரமாக இருந்தது. ஆகவே தான் உன்னத பாட்டிலே வாசிக்கும் பொழுது 3:9 சாலமோன் லீபனோன் மரத்தால் ஒரு ரதத்தை உண்டு பண்ணினான். ஒரு ரதம் இந்த கேதுரு மரத்தினாலே, அதாவது லீபனோனில் உள்ள மரத்தினாலே அந்த ரதம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த மலை வெண்மையாய் பரிசுத்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் மணவாளன் மணவாட்டியை பார்த்து உன்னத பாட்டு 4:8 லீபனோனில் இருந்து என்னோடு வா, லீபனோனில் இருந்து என்னோடு வா என்று அழைக்கிறார். 2 முறை லீபனோனில் இருந்து என்னோட வா, லீபனோனிலிருந்து என்னோடு வா, இருமுறை அழைக்கிறார். காரணம் என்ன? பரிசுத்தத்திலிருந்து என்னோடு கூட வா, பரிசுத்தத்தில் இருக்கும்போது என்னிடத்தில் வந்துவிடு. இல்லை என்றால் சத்துரு பிசாசு உன்னை நோக்கி வந்து அந்த பரிசுத்தத்திலிருந்து உன்னை விட தள்ளி உன்னை அழிக்க தீர்மானித்திருப்பான். ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொன்னாரே, உன்னை சுலகினால் புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதிருக்க உனக்காக வேண்டுதல் செய்தேன் என்று. அதே போல பரிசுத்தத்திலிருந்து அநேகரை விழத்தள்ளுவதற்கு அவன் கிரியை செய்வான். ஆகவே தான் ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுதே என்னோட வா என்று அழைக்கிறார். நீ பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது என்னோட வா என்று சொல்லி அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லீபனோ ஒரு வெண்மை, ஒரு பரிசுத்தம் என்று காணப்படுகிறது. அந்த லீபனோனை குறித்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உன் வஸ்திரம் லீபனோன் வாசனையை போல் இருக்கும். லீபனோன் வெண்மை மாத்திரமல்ல, லீபனோனிலே ஒரு வாசனை இருக்கிறது. அந்த கேதுரு மரத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அங்கே உள்ள மரங்களுக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அங்கே உள்ள கனிமரங்களுக்கு ஒரு வாசனை இருக்கிறது. கீழே இருக்கிறதான கனிமரங்களுக்கு ஒரு வாசனை இருக்கிறது. ஒரு நம்ம ஊர்ல
சந்தன மரத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அதே போன்று இந்த கேதுருக்கு ஒரு வாசனை. ஆகவே தான் உன் வஸ்திரம் லீபனோனின் வாசனை போல, அந்த லீபனோன் வாசனை வீசக்கூடியதாய், வெண்மையாக மாத்திரமல்ல லீபனோன், அது வாசனை வீசக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இது மகிமை உள்ளது, லீபனோனின் மகிமை. ஆகவே நாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாசனை மற்றவர்களை ஆண்டவர் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வாசனையாய் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் வாசனையை மற்றவர்களுக்கு நாம் வீசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வஸ்திரமானது ரட்சிப்பின் வஸ்திரமாய் இருக்கிறது. நம்முடைய சால்வை ஒரு நீதியின் சால்வையாய் இருக்கிறது. மனவாட்டியாகிய நமக்கு ஒரு மனவாட்டியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வஸ்திரம் லீபனோனின் வாசனை போல் ஒலிப்பட வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அதே உன்னத பாட்டு 4:15 லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள், அங்கே அந்த மலையிலிருந்து ஒரு வாய்க்கால்கள் வருகிறது. எப்பவும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். மழை காலத்துல மழை தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். கோடை காலத்துல பனிக்கட்டிகள் மேலே வெண்மையா இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் பனி உறைந்து தண்ணீராய் வாய்க்காலில் வந்து கொண்டே இருக்கும். இது வாய்க்காலில் வந்து கீழே இருக்கிறதான மரங்கள், அத்தி மரங்கள், கீழே இருக்கிறதான திராட்சை தோட்டங்கள், கீழே இருக்கிற அத்தனை வளம் நிறைந்த மரங்கள், கனிகள், இவைகளுக்கு இந்த தண்ணீர் ஒரு பாசனமாய், பாசன வசதிக்காய் ஓடி வருகிறது. இந்த வாய்க்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடி வருகிறது. நம்மிலிருந்து ஊறுகிற ஒரு ஜீவ ஊற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே 5:15 உன்னத பாட்டு 5:15 அவர் ரூபம் லீபனோனை போல சிறப்பாய் இருக்கிறது. மணவாளினின் ரூபம் லீபனோனை போல சிறப்பாய். இன்றைக்கு மணவாட்டியின் ரூபமும் அப்படி லீபனோனை போல சிறப்பாய். அவங்களுடைய ரூபமானது தேவ சாயலை பெற்ற ஒரு ரூபமாய் மற்றவர்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். அது சிறப்பாய் இருக்க வேண்டும். ஒரு பிரகாசம் அந்த மேனியிலே காணப்பட வேண்டும். ஆகவே அவர் ரூபம் லீபனோனை போல் சிறப்பாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 7:4 உன் மூக்கு லீபனோன் கோபுரம் போல் இருக்கிறது. ஒரு மூக்கு லீபனோன் கோபுரம் போல். லீபனோன் கோபுரம், இந்த கேதுரு மரத்தால் கோபுரங்களை எல்லாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா அநேகர் அந்த நீண்ட மூக்கை விரும்புவார்கள். சிலர் மூக்கு அப்படி சப்பி இருக்கும். சில நாட்டு மக்களுடைய மூக்கெல்லாம் அப்படி சப்பி இருக்கும். ஆனா சிலருடைய மூக்குகள் கூர்மையா இருக்கும். அது லீபனோனினுடைய கோபுரம் போல் இருக்கிறது என்று சொல்லி இங்கே வாசிக்கின்றோம். லீபனோனின் கோபுரம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, உன்னதமாய் இருக்கிறதோ, அதே போல மணவாட்டியின் மூக்கு. அப்படி என்றால் அந்த மூக்குக்கு ஒரு சக்தி இருக்கிறது. வாசனையை முகரக்கூடியதாக அந்த மூக்கு இருக்கிறது. என்ன வாசனை? துர்வாசனையா, துர்நாற்றமா, அல்லது நல்ல நறுமணம் வீசக்கூடிய வாசனையா என்பதை இந்த மூக்கு உணர்ந்து கொள்கிறது. அதே போல ஒரு மோப்பம் பிடிக்கிற நிலையில சத்தியத்தை சத்தியமாக மோப்பம் பிடித்து, இதுதான் சத்தியம், இந்த வசனத்தின்படி வாழ்வதுதான் சத்தியம் என்று சத்தியத்தை வாங்கி முகர்ந்து வாங்கி கொண்டு அதிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மகிமையுள்ளதுதான் அந்த லீபனோன்.
அதுக்கு ஒரு அருமையான மகிமை. அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்ற மலைகள், பள்ளத்தாக்குகள், அது மாத்திரமல்ல கடல், ஆறுகள், வனாந்தரம், பாலைவனம், இப்படிப்பட்ட இயற்கை காட்சிகள், மேலே ஆகாயம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மகிமையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது. அதிலே இந்த லீபனோன் விசேஷமானது. இயற்கையிலே இந்த லீபனோன் மிகவும் விசேஷமானது. ஆகவே நாம் லீபனோனை போல பரிசுத்தமாய், வாசனை வீசக்கூடியவர்களாய், சத்தியத்தை முகந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் எப்பொழுதும் சிறப்பாய் காணப்பட வேண்டும். அடுத்தது இல்லத்தின் மகிமை. முதலாவது இயற்கையின் மகிமை என்று பார்த்தோம், அதுதான் லீபனோன். இரண்டாவது இல்லத்தின் மகிமை. இல்லம் என்று சொல்லும் பொழுது வீடு, ஒரு வீட்டின் மகிமை. சில வீடுகளை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வீடு, பங்களா, மிகப்பெரிய அரண்மனை மாதிரி பெரிய வீடுகள் இப்படியெல்லாம் இருக்கும். அந்த வீட்டினுடைய மகிமை என்ன என்றால், அந்த வீட்டுக்குள் இருக்கும் ஐஸ்வர்யம். வீடு எவ்வளவு பெருசா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் ஐஸ்வர்யமும் பணமும் நிறைந்து இருக்கிறது. ஐஸ்வர்யம் தான் ஒரு வீட்டின் மகிமையாய் இருக்கிறது. இந்த உலகத்தில கனம் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தின் மூலம்தான் வருகிறது இந்த உலகத்திலே. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் கனமும் நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன் தகப்பனை விட்டு போய்விட்டான். அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவன் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்ததை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். 20 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேலாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவன் ஒரு நல்ல நிலையில அரண்மனையில இருக்கிறான். அவனுடைய வீடே இப்பொழுது ஒரு அரண்மனை போல் இருக்கிறது. ஆகவே அவன் என்று தெரியாமல் அவனுடைய சகோதரர்கள் தானியம் வாங்க அவனிடத்தில் வந்தார்கள். தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்ட அவன் தன் சகோதரிடத்தில் சொல்லி அனுப்புகிறான், உங்கள் தகப்பன் உயிரோடு இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவரிடத்து சொல்லுங்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள மகிமையை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 45:13, நான் இங்கே எவ்வளவு மகிமையாய் இருக்கிறேன் என்பதை என் தகப்பனுக்கு சொல்லுங்கள். அப்படி என்றால் அந்த அரண்மனையில் அவனுடைய வீட்டில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்திருக்கும், அவன் எவ்வளவு செழிப்பா இருந்திருப்பான், அவனுடைய மகிமை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. ஆகவே தன்னுடைய மகிமையை குறித்து தன் தகப்பனுக்கு சொல்ல சொல்லி அனுப்புகிறான். இன்றைக்கு நல்ல சில தகப்பன் வீட்டை விட்டு தூர போனவர்கள், வாழ்க்கையிலே குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள், நல்ல நிலையிலே வீடு கட்டி கார் பங்களா என்று இருக்கும்போது பெற்றவர்கள் ஒதுக்கினவர்கள் எல்லாரும் தாங்கள் இன்றைக்கு நான் இருக்கிற இந்த மகிமையை பார்க்க வேண்டும், நான் இருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். நீங்கள் எல்லாம் ஒரு காலம் ஒதுக்கி தள்ளிவிட்டீர்கள். கர்த்தர் இன்றைக்கு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றது போல யோசேப்பு அநேகருக்கு சாட்சியா இருந்தார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நல்ல நிலையிலே குடும்பத்தை விட்டு போனவர்கள் நல்ல நிலைமையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நீங்க எல்லாம் குடும்பத்தை விட்டு போங்கன்னு சொல்லல. மனிதரால் தள்ளப்பட்டவர்களை தேவன் அரவணைக்கிறார். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆகவே இந்த உலகத்துல இல்லத்தின் மகிமை, ஒரு வீட்டின் மகிமை ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆம் பிரியமானவர்களே,
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும். பாருங்க, தேசமெல்லாம் பஞ்சம்தான். ஆனா ஈசாக்கு அந்த இடத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு, ஆதியாகமம் 26:13, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். அப்ப ஐஸ்வர்யம் கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த 100 மடங்கு. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் வந்துட்டு அதோட இல்ல, வர வர விருத்தி அடைகிறது. எதை தொட்டாலும் அது வாய்க்கிறது. எங்க நோண்டினாலும் அங்க தண்ணி வருது. சத்துருக்கள் விரட்டினாலும் போகிற இடத்திலெல்லாம் ஆசீர்வாதம். கடைசியில சத்துருக்களே வந்து காலில் விழுட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒரு வீட்டின் மகிமை, ஒரு இல்லத்தின் மகிமை அந்த வீட்டினுடைய ஐஸ்வர்யம் தான். ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது, சம்பாரிச்சு நிறைய வச்சிருக்கும் பொழுது, ஒண்ணுமில்லாம வந்து இன்னைக்கு இவ்வளவு இருக்குதுன்னுட்டு நான் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேலருக்கு இது ஒரு பிரமாணமாய் சொல்லப்பட்டது. நீங்கள் கானானுக்கு செல்லும் பொழுது, நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் பொழுது, அப்படின்னா வீடுகளை கட்டி ஐஸ்வர்யம் வந்த பிறகு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இது எனக்கு தந்தது என்று உன் இருதயத்தில் சொல்லாமல், இருதயத்தில் அப்படி சொல்லாமல் நினைக்க கூட கூடாது. என் சாமர்த்தியம் என் கைபலன் என்று சொல்லி, அப்படி என்றால் இது கர்த்தர் தந்தது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை தருகிறார். உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லக்கூடாது. 18 அவரே சம்பாதிக்க பலனை தந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நல்ல பலனை தந்து சம்பாதித்து ஐஸ்வர்யத்தை தந்திருப்பார். ஆனால் நம்முடைய வீட்டின் மகிமை அதுவாயிருக்கும். இல்லத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் ஒரு மகிமையா இருக்குமானா மனிதன் அந்த ஐஸ்வர்யத்துக்காய் பிரயாசப்படுவது தவறு அல்ல என்ற அதுதான் மகிமை. அடுத்தது, மூன்றாவது, இவ்வுலகில் மனிதனுடைய மகிமை அவனுடைய ஆத்துமா. இயற்கையின் மகிமையை பார்த்தோம், இல்லத்தின் மகிமையை பார்த்தோம். இயற்கையின் மகிமை லீபனோனின் மகிமை, இல்லத்தின் மகிமை ஐஸ்வர்யத்தின் மகிமை. ஆனா இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய மகிமை அவனுடைய ஆத்துமாவா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமாக இணைந்து செயல்படுகிறது. அதிலே சரீரம் மகிமை உள்ளதாக, ஆவி மகிமை உள்ளதாக அல்ல, ஆத்துமா மகிமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாம் என்றால் சிவந்த மண். மண்ணினாலே, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரா, அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ சுவாசம் மனுஷனுக்கு வரும்பொழுது சுவாசம் மட்டுமல்ல, ஜீவாத்துமாவானான். ஆகவே இந்த ஆத்துமா விசேஷமானது. இந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. இந்த ஆத்துமாவுக்கு அழிவு இல்லை. சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆனால் ஆத்துமாவுக்கு அழிவு இல்லை. இந்த ஆத்துமா தான் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடியது. ஆகவே ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனம், புத்தி, சித்தம் இதெல்லாம் இந்த ஆத்துமாவை சேர்ந்தது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இந்த ஆத்துமா இல்லை. அந்த ஆத்துமா அந்த மிருகங்களுக்கு இருக்குமானால் இந்த மிருகங்களுக்கு ஒரு பகுத்தறிவு வந்து இருக்கும். ஆனால் அந்த பகுத்தறிவு இல்லை. மனிதனுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கிறது. ஏன்?
அவனுக்குள்ளே ஆத்துமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் உனக்குள் இருக்கிற ஒரு மகிமை உன் ஆத்துமாதான். உன் சரீரத்தை நீ கனப்படுத்தலாம், உன் சரீரத்துக்காய் நீ செலவு செய்ய பாருங்க. சரீரம் கொஞ்சம் பலவீனப்பட்ட உடனே வியாதினால் இன்னும் சரீரம் பலவீனம் அடைந்து விடுகிறது. அதே நேரத்தில் சுகம் வருமானால் அதே சரீரம் புஷ்டியடைய செழிப்படைய செய்கிறது. ஆகவே இந்த வியாதிக்கும் மரணத்துக்கும் அஞ்சாத பயப்படாத ஒன்று உண்டென்றால் அதுதான் ஆத்துமா. ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா கர்த்தரையே வாஞ்சிக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இயேசுவை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னார். இந்த ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதற வேண்டும் என்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய மகிமை. அந்த ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதத்தில 57ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று தாவீது சொல்லுகிறான். சவுலால் விரட்டப்பட்ட பொழுது அவன் பதுங்கி இருக்கிற நாட்களிலே, அவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் காலையில இருந்து கர்த்தரை துதிக்கிறது வழக்கம். அப்படி துதிக்கும் போது என் ஆத்துமாவே விழி என்று சொல்லாமல் அவன் சொல்லுகிறான் 57:8 என் மகிமையே விழி என்றான். ஏன்னா அந்த ஆத்துமா தான் மகிமை. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா தான் மகிமை. ஆகவே அவன் சொல்றான் பாருங்க, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். இந்த அதிகாலையில் விழித்துக் கொள்ளுகிற ஆத்துமா மகிமை அவர்களை ஒரு உன்னத ஸ்தானத்திலே பரிசுத்தத்துக்குள்ளே தெய்வீகத்துக்குள்ளே கொண்டு செல்லும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம், அந்த வெண்மை, லீபனோனின் வெண்மை பரிசுத்தம், வீட்டின் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம்னா கோல்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பொன் 24 கேரட் அப்படியே மஞ்சளா இருக்கு. இது தெய்வீகத்தை காண்பிக்கிறது. பரிசுத்தமும் தெய்வீகமும் இணைந்து நமக்குள் கிரியை செய்யும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு மகிமை வருகிறது. நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நண்பனாகிய காயுவுக்கு 3ஆம் நிருபத்தை யோவான் 3 யோவானிலே எழுதும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று சொல்லி வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழணும். ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அது நித்திய காலமாய் வாழும். ஆகவே ஒரு மனிதனுடைய ஆத்துமா மகிமை உள்ளது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே ஆத்துமாவை குறித்த ஒரு சிந்தனை, கரிசனை ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். இந்த ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் கேட்ட வார்த்தைகளின்படி இயற்கையின் மேல் மகிமை, இல்லத்தின் மகிமை, இம்மனிதனின் மகிமை, இந்த மூன்றிலையும் இயற்கையின் மகிமை, எவ்வளவு இயற்கைகளை அழகாய் ஆண்டவர் படைத்திருக்கு, அது மகிமை. ஒரு இல்லத்தின் மகிமை, அவனுக்கு வந்து சேருகிறதான ஐஸ்வர்யம் ஒரு மகிமை. ஆனால் ஒரு மனிதனுடைய மகிமையோ அவனுக்குள் இருக்கிற ஆத்மா. உன் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். உன் ஆத்மா தேவனை வாஞ்சிக்கட்டும். எங்கே இருந்தாலும் உன் ஆத்மா ஆண்டவரையே நோக்கி இருக்கட்டும். உன் ஆத்மாவுக்கு முடிவு இல்லை, உன் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. உன் ஆத்மாவை தேவன் பாதாளத்தில் விடார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர் என்று பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு உன் ஆத்மா செலுத்துவங்க,
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே என்ன கொரோனா, கரும்பூஞ்சி, வெள்ளப்பூஞ்சி இதெல்லாம் என்ன வந்தாலும் சரீரத்தை பாதிக்கலாம், சரீர உறுப்புகளை பாதிக்கலாம். ஆனால் உன் ஆத்துமாவை பாதிக்காது என்பதை மாத்திரம் சொல்லுகிறேன். உன் ஆத்துமா நித்தியத்துக்குரியது. அந்த ஆத்துமாவை குறித்த சிந்தனையோடு நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிரு. உன் ஆத்துமா விலையேறப்பட்டது. கர்த்தர் உன் ஆத்துமாவை பாதுகாப்பார். இவை எல்லாவற்றின் மேலும் ஒரு பாதுகாப்பு உண்டு, ஒரு காவல் உண்டு. உன் மீதும் ஒரு காவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே செவ்வாய்க்கிழமை 1 காலையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வேளையில கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுகின்ற நேரத்திலே கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை தேவ சமூகத்திலே படைக்கலாம். உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் உற்சாகமாய் நம்முடைய காணிக்கைகளை தேவ சமூகத்தில் படைக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு பாடலை பாடுகிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார். இவரிடம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஆனா விசுவாச அறிக்கை பண்ணுவோம். இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த நெருக்கத்தின் மத்தியில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த பாடல் தெரியுமானால் பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாய் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாய் வருடம். வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வாய் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வாய் வருடம். வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தை
ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திறக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமே. திறக்கூட்டம் சீயோனை நோக்கி வந்திடும் காலமே. வெள்ளத்தினே வெள்ளனே, கிருபையினே கிருபை, மகிமையினே மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தம் என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த இயற்கைகளுக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறீர், இல்லங்களுக்கும் மகிமையை வைத்திருக்கிறீர். இம்மனிதராகிய எமக்கும் மகிமையை வைத்திருக்கிறீர். எல்லா மகிமையை காட்டிலும் மனிதனுடைய மகிமை ஆத்துமாவாய் இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நீர் காவல் பண்ணுவீராக. அந்த ஆத்துமாவை உம்மண்டையில நித்தியத்திற்கென்று நீர் வைத்து ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். வீடுகளில் இருந்தாலும் அவர்கள் தம்முடைய பங்கை உமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆகவே நீர் ஆசீர்வதியும். அந்த குடும்பங்கள் இந்த நாட்களில் தேவைகள் சந்திக்கப்பட குடும்பங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு குடும்பம் கூட பட்டினியா இருக்கக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் அற்புதமா அதிசயமாய் போஷித்து வழி நடத்துவோம் நம்முடைய ஜெபிக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா அவைகளை போஷிக்கிறாரே. இங்க ஜனங்களை போஷியும், இங்க நாட்டு மக்களை போஷியும். ஆகாரம் இல்லாமல் யாரும் மடியக்கூடாது. போஷித்து நடத்தும். நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து வருகிற 1ஆம் தேதி நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.